மக்களே, வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ. இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த XUV 700 AX7L டீசல் மேனுவல் வேரியண்ட் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி வந்து பிலீவ் இட் ஆர் நாட் ஒரு 1 இயர் தான் நான் ஓன் பண்ணிட்டுருக்கேன். பட் இந்த 1 இயர் பீரியடில் இந்த வண்டி வந்து 23,650 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ரன் ஆகிருக்கு. இட் இஸ் குவைட் அ லாட் ஃபார் அ கார் டூயிங் இன் 1 இயர். இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்ட்டாக நான் பிரித்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக, அண்ட் தென் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸே, ப்ரோஸ், கான்ஸ், அண்ட் தென் த நியூட்ரல் பாயிண்ட்ஸ், ப்ளஸ் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸு, இஷ்யூஸ் ஃபேஸ் ஸோ ஃபார், மைலேஜ், அண்ட் தென் த ஃபைனல் வேர்டிக்ட், இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. பிஃபோர் இந்த நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்றதை பேசுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கார் ஸ்பெசிஃபிக்காக நான் சூஸ் பண்ணேங்கிறத ஒரு சின்ன பேக் ஸ்டோரி மாதிரி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஓன் பண்ணியிருந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பழைய இனோவா, நாட் ரியலி ஃபர்ஸ்ட் ஜென் இனோவான்னு இல்லை, பட் தட் இஸ் த மிட் சைக்கிள் ஃபேஸ் லிஃப்ட் 2012 வந்த இனோவா. அந்த வண்டி பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு 12 இயர்ஸ்க்கு வந்து இருந்தது. அந்த வண்டி அந்த 12 இயர் பீரியடில் வந்து 3,15,000 to 3,20,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆச்சு. ஆப்வியஸ்லி டொயோட்டாவோட ரிலையபிலிட்டினால் ஆல்மோஸ்ட் த ஓனர்ஷிப் பீரியடில் வந்து மெக்கானிக்கலாக எந்த ஃபெயிலியரும் எங்களுக்கு வண்டியில் வந்ததில்லை. பட் ஆஃப்டர் மார்க்கெட் மார்ஜ் நிறையா பண்ணனால அப்பப்போ நிறையா செலவு வந்தது. பட் டைம் கேம், ஒரு சர்டைன் பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸும் அதிகமானதுக்கப்புறம் we started looking out for other options. இனிஷியலாக இந்த கார் உங்களுக்கு தெரியும் 2021 மஹிந்திரா வந்து லான்ச் பண்ணாங்க. அதே டைம் பீரியடில் தான் நாங்களும் இந்த வண்டியை வந்து பார்த்தோம். அண்ட் ரியல் டைவ் நானும் என் ஃப்ரெண்டும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரும் போயிட்டு இந்த வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ரியலி லைக் த கார். அண்ட் தென் என் வீட்லேயும் போய் பார்த்தாங்க. we ended up liking the car. And then obviously இந்த டெக்கு, இந்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் தாண்டி வந்து சோல்ட் அவுட் ஆன ஃபேக்டரி இந்த இன்ஜினும் இந்த ட்ரைவபிலிட்டியும் தான். இந்த ஸ்பெசிஃபிக் ரீசன் மட்டுமே எனக்கு வந்து இந்த வண்டியை வந்து பரவாயில்ல, டெஸ்பைட் ஹேவிங் ஸோ மெனி இஷ்யூஸ் வி கேன் ஸ்டில் கோ ஃபார் தி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வின்சிங் பாயிண்ட்டை வந்து கொடுத்துச்சு. அந்த மாதிரியான ஒரு டிரைவிங் ஃபீல் எனக்கு இந்த வண்டியில் கிடச்சிது. நவம்பர் 2021 வந்து ஐ ஆக்சுவலி புக் த கார். பட் என்னென்னா வெயிட்டிங் பீரியட், அப்போ உங்களுக்கே தெரியும் இந்த வண்டி லான்ச் ஆன டைமில் வந்து வெயிட்டிங் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் வரையும் போச்சு. சேம் நான் நவம்பர் 2021 புக் பண்ணும்போது இந்த வேரியண்ட், இந்த கலர் ஸ்பெசிஃபிக்காக இந்த மிட் நைட் பிளாக் கலர் பண்ணும்போது 2023 டெலிவரி ஆகும்னாங்க. அண்ட் தென் டு மஹிந்திராஸ் வேர்ட்ஸ், தே ஆக்சுவலி ended up making it to 2023. அந்த டெலிவரி டேட்டே எனக்கு வந்து 2023 வந்து இப்போ தான் வண்டி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி 2023 ஏப்ரல் மே டைத்தில் சொன்னாங்க. பட் பை த டைம் வந்து கார் வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டே போயிடுச்சு. we ended up cancelling the booking. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 இயர் பீரியட் இருந்தது. அண்ட் we still owned the Innova. And then eventually 2024 came. சரி, இதுக்கு மேலே அந்த காருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேணாம். we started looking out for options. And then again இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. despite having considering Tata Safari or High Cross, even Crista was the top contender because அந்த கம்ஃபர்ட்டை வந்து யாருமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி என் ஃபேமிலியில் ஃபீல் பண்ணாங்க. பட் அகெயின் இந்த ட்ரைவபிலிட்டி, இந்த ஃபேக்டர், இந்த மணிக்காக நம்ம இவ்வளோ மணியை வந்து ஹார்ட் அர்ன் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 30 lakhs ப்ரைஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் வண்டியில் வந்து இருக்கிற ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் ஏதாவது வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக we ended up coming back to this car, which was the best decision I have ever made. அந்தளவுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குடான ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிஃபோர் ஸ்டார்டிங் வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு நோட் ஒர்த்தியாக இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த வித்து வண்டியில் இவ்வளோ ப்ரோஸ் இருக்குது, இவ்வளோ கான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறதில்ல. வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ப்ரோஸ். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ப்ரோ. இன்ஜின் தான் இதோட ஃபர்ஸ்ட் ப்ரோவாக நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த 2.2 லிட்டர் ஹெமாக் இன்ஜின் வந்து இந்த வண்டியில் 182 horsepower and then 420 Newton meters of torque ப்ரொடியூஸ் பண்ணுது. லினியரான ஒரு பவர் டெலிவரி த்ரூ அவுட் த ரெவ் பேண்டில் இருக்கும். இட் டசன்ட் மேக் யூ லைக் கோ இன்டு த ஹெட்ரெஸ்ட்டில் போய் இடிச்சுட்டு அப்படி வர மாதிரியான புல்லெல்லாம் இருக்காது. இட் ஹாஸ் அ ரியலி குட் பவர் டெலிவரி த்ரூ அவுட் த ரெவ் ரேஞ்சு. இந்த வண்டியை நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கலாம். அந்த வண்டி இவ்வளோத்தையும் உங்களுக்கு ஸ்டெபிள் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த வண்டியில் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ராக் சாலிடான ஒரு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும் வண்டியில். இந்த ட்ரைவ் மோட்ஸும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு வந்து எய்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் மோடில் இருக்குது அப்படின்னா அதான் நார்மல் எவ்ரிடே மோடுன்ற மாதிரி பேசிக்கலி உங்களுக்கு நல்ல பவர் டெலிவரியும் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல மைலேஜ் அண்ட் இதுவும் கொடுக்கும். இதே நீங்கள் ஜூம் மோட் போட்டிங்க அப்படின்னா வண்டியோட ஃபுல் பவரையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு த்ராட்டில் இன்புட் ஷார்ப்பர் ஆகும், ஸ்டேரிங்கில் ஒரு நல்ல ஹெஃப்ட் இருக்கும். அப்படி நீங்கள் வந்து
ஒரு ஹைவே ட்ரைவ்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா ஜாலியாக அப்படி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆல்தோ இந்த வண்டியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரன் பண்ணணும் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஜூம் மோட்லாம் வந்து போட்டு ஓட்டினாங்க அப்படின்னா, இவ்வளோ பவர் அவங்க ட்ரைவ் பண்ணி ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னா, இட் கேன் கெட் quite scary with the amount of power the vehicle has. And for almost 1.8 tons SUV வந்து இது அசால்ட்டாக வந்து 0 to 100லாம் வந்து 10 செகண்ட்ஸில் புல் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு என்ஜாயபிள் ட்ரைவ் உங்களுக்கு கிடைக்கும். எவ்ரி டைம் நீங்கள் ஏறி உக்காந்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்மைல் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்ஜின். ஆல்தோ இந்த இன்ஜினில் வந்து ஒரு விஷயம் நான் என்ன வந்து சொல்லுவேன் அப்படின்னா, இந்த இன்ஜின் வந்து நல்ல ரிஃபைண்டான இன்ஜின். பட் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் திஸ் இன்ஜின் டு பி ஆஸ் ரிஃபைண்ட் ஆஸ் தி கொரியன்ஸ். அவங்க வந்து இந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குடாக இருப்பாங்க. ஆல்தோ தார் ராக்ஸ் அந்த மாதிரி வந்திருக்க வண்டியிலலாம் மஹிந்திரா ரிஃபைன்மெண்ட்டை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் ஸ்டில் ஃபார் அ வெஹிக்கிள் தட் கேம் இன் 2021 த ரிஃபைன்மெண்ட் லெவல் இஸ் குட். ஆல்தோ அங்கங்கே உங்களுக்கு வைப்ரேஷன்ஸும் ஃபீல் ஆகும், கொஞ்சம் பஸினஸ் தெரியும். பட் இட்ஸ் நாட் எவிடென்ட். நீங்கள் வந்து ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸே அது வர்ஸ்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லலாம் இருக்காது. யூ கேன் டெஃபினெட்லி என்ஜாய் திஸ் வெஹிக்கிள். த செகண்ட் ப்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் தி டிரைவிங் பார்ட். இந்த பார்ட்லலாம் வந்து ஒரு வைடான ஸ்மைல் வந்து என் ஃபேஸில் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். எவ்ரி சிங்கிள் டைம் when I get into the vehicle and start driving, it's joy. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வந்து ரைடை வந்து மஹிந்திரா வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. மஹிந்திரா எப்பயுமே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வந்து வண்டியை டியூன் பண்ணுவாங்க. ஒரு மைலேஜ் ஒரு நோக்கத்துலலாம் வண்டியை வந்து பண்ணவே மாட்டாங்க. அதனால் வந்து இங்கேயும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் அந்த ஸ்போர்ட்டினஸும் இருக்குது, ப்ளஸ் அந்த கம்ஃபர்ட்டையும் இந்த வண்டி வந்து கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் இது ஒரு மோனோகாக் சாசியில் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதுனால, அண்ட் வித் சஸ்பென்ஷன் பீயிங் ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இட் ஹாஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள் ரைடு வந்துன்னு நான் சொல்லுவேன். அதுவும் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் வந்து ஒரு நல்ல ரைட் கம்ஃபர்ட் வந்து இந்த வண்டி கொடுக்குதுன்னே நான் சொல்ல முடியும். அது அஷ்யூர்டாக ஐ ஹவ் டன் லாங்கர் ஜேர்னிஸ். ஒரு 2500-3000 கிலோமீட்டர்ஸ் அட் சிங்கிள் ஸ்ட்ரெச் வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த பண்ண ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளை கம்ஃபர்ட்டாக எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஜாப் வந்து மஹிந்திரா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அ ஹெவி எஸ்யூவி. உங்களுக்கு அந்த பாடி ரோல்லாம் வந்து ஃபீல் ஆகும். பட் இதை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் மஹிந்திரா வந்து. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த வண்டி ஏன் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஓட்டுறதுக்கு இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் தான். இதை வந்து எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட்டாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி வந்து ஃபீட்பேக்கு வந்து இபிஎஸ்சில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுவும் பழைய வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு நல்ல ஸ்டேரிங் ஃபீட்பேக் வந்து ஹெவியாக இருக்கிற ஒரு வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து இந்த வண்டி ஓட்டும் போது என்னடா அது இவ்வளோ லைட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜிக்குள்ளே போகும்போது இது வந்து நமக்கு வந்து ஓட்டணும்னு நினைக்கும் போது, இவ்வளோ பெரிய எஸ்யூவி நம்ம வந்து சிட்டியில் ஓட்டுறோம், இதெல்லாம் எப்படி ஓட்டும் போது கஷ்டமாக இருக்குமே அப்படின்லாம் நினைக்கிற மாதிரி இல்லாமல் ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரியே தான் வந்து மஹிந்திரா இந்த வண்டியை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ப்ரோ நான் என்ன சொல்லணும்னு நினைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ சிஸ்டம் தான். இந்த வண்டியில் 12 ஸ்பீக்கர்ஸ், 445 வாட் சோனி 3D சரவுண்ட் சவுண்ட் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா. திஸ் இஸ் அ வெரி குட் கேலிப்ரேட்டட் சிஸ்டம். நான் வந்து ஆடியோ ஃபைல்னால் சொல்ல மாட்டேன், பட் ஐ கேன் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அ குட் ஆடியோ அண்ட் பேட் ஆடியோ செட்டப். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த ஆடியோ சிஸ்டமில் ஒரு நல்ல பேஸு, நல்ல மிட்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு இந்த டைம் பீரியடில் நிறையா வர காரங்களில் வந்து ஒரு ஃப்ரண்ட் பயஸ்டான ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது, நிறையா நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். பட் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இந்த வண்டியில் ஒரு 3 ரோக்கும் வந்து 3 ரோ எஸ்யூவின்றனால ஒரு 3 ரோக்கும் நல்ல லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி அதை வந்து ஒரு நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா. ஒரு எந்த ரோவில் உட்காந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் தான் ஆடியோ கேட்குது, பின்னாடியிலேருந்து ஆடியோ கேட்க மாட்டேங்குது அந்தளவுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு வந்து இந்த வண்டி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு ட்ரெமெண்டஸான ஜாப் தான் மஹிந்திரா பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து ப்ரோ நான் என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த சேஃப்டி டெக்கு அண்ட் த லிட்டில் திங்ஸ் ஐ என்ஜாய் இன்சைட் தி வெஹிக்கிள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா, சேஃப்டி வந்து ஒரு வண்டிக்கு வந்து பெரிய ஃபேக்டராக இருக்கும். அதுவும் நம்ம பையிங் டிசிஷனில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணோம். அந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே வந்து மஹிந்திரா ஒரு ட்ரெமெண்டஸான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஏடாஸ் இருக்குது உங்களுக்கு, ப்ளஸ் 4 வீல் டிஸ்க்கு, 7 ஏர் பேக்ஸ் வந்தது, ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு பில் குவாலிட்டியும் இங்கே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு, ஹில் டிசன் கண்ட்ரோல்னு இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்து நமக்கு வந்து ஒரு இந்த வண்டியில் வந்து எல்லா சேஃப்டியும் இருக்குது, நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலான்ற அளவுக்கு ஒரு ஃபேக்டரை வந்து இங்கே மஹிந்திரா கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கடுத்து பார்த்தோன்னா plethora of features. இந்த ட்வின் ஸ்க்ரீன்ஸ், 10.25 inch டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ், வயர்லெஸ் கார்ப்ளே, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ,
இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 12 ஸ்பீக்கர் சிஸ்டம், வென்டிலேட்டட் சீட்ஸ், அதுவும் இந்த 2024 வெர்ஷனில் வென்டிலேட்டட் சீட்ஸு அண்ட் தென் அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸும் வந்து இந்த மெமரி செட்டிங்கில் பண்ணிக்கலாம். மெமரி செட்டிங்னு சொல்கிறப்ப தான் தோணுது இந்த 6-way எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் மெமரி சீட் வித் 3 மெமரி செட்டிங்ஸ் வேறு இருக்குது. 3 பேரோட மெமரி வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரெட்ராக்ட் ஃபங்க்ஷனு, டோர் திறந்தோம், டிரைவர் டோர் திறந்தோம் அப்படின்னா அழகாக சீட்டு நமக்கு பின்னாடி போயிட்டு நம்ம ஏறி உட்காந்து டோரை மூடினதுக்கப்புறம் அழகாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளை கொண்டு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க மஹிந்திரா. இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நான் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு சீட் பெல்ட் போட்டு நம்ம ஒரு ஹால்ட்டுக்கு போய் கம்ப்ளீட்டாக நின்றுட்டு டக்குன்னு ஒரு நியூட்ரலில் வண்டியை போட்டு இறங்குறோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல நம்ம வந்து பார்க்கிங் பிரேக்கை வந்து எங்கேஜ் பண்ண மறந்துட்டா கூட வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இறங்கிட்டோன்றதை சென்ஸ் பண்ணி பார்க்கிங் பிரேக்கை வந்து போட்டுரும். அந்த ஒரு விஷயம் வந்து சூப்பரான ஒரு டச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு டைம்ஸில் வந்து டக்குன்னு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இது வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணிடும். இது போக வந்து பிரேக்கிங்கில் ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த வண்டியில் என்ன இருக்குன்னா, ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங் தட் இஸ் அ ஃபீச்சர் கால்டு எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்றது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, வண்டியை அது ஓட்டும் போது தான் உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கும். வண்டியில் வந்து உங்களுக்கு அந்த பிரேக்கிங் பவரை வந்து வண்டி வந்து ஃபுல் பிரேக்கிங் பவரையும் உடனே எப்பயுமே வந்து கொடுக்காது. நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து வந்து டக்குன்னு கால் எடுக்கிறீங்களோ அதோட சென்சிட்டிவ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பிரேக் ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். உங்களுக்கு வேணுன்றப்போ ஃபுல் பிரேக் ஃபோர்ஸையும் வண்டி கொடுக்கும். உங்களுக்கு வேணான்றப்போ அந்த அளவுக்கு வந்து நீடு இல்லைன்ற தேவைன்ற இல்லாதப்போ உங்களுக்கு வந்து சாஃப்டான ஒரு பிரேக்கிங் இதையும் கொடுக்கும். ரொம்ப வந்து ஒரு ஹார்ஷான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஃபீலை வந்து பிரேக் பைட்டு கொடுக்கும். இந்த விஷயம் நான் ஸ்பெசிஃபிக்காக என்ஜாய் பண்ணுறேன். இது ஒரு ஃபீச்சராக இல்லை வந்து இது வந்து மஹிந்திரா டெலிபரேட்டாக இந்த ஏடா சிஸ்டம்ஸ்க்காக பண்ணியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது. பட் இந்த ஒரு ஃபேக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை இதுவும் வந்து எயிட் பண்ணியிருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போது 5th ப்ரோவாக நான் என்ன சொல்லுவேன்னா, 5th அண்ட் ஃபைனல் ப்ரோ பேசிக்கலாக நான் சொல்லணும்னா இந்த வீடியோவில் இந்த ஹெட்லைட்ஸ் தான் நான் சொல்லுவேன். இங்கே வந்து ஆல் எல்இடி லைட்டிங் வித் ஃபாக் லேம்ப்ஸும் உங்களுக்கு வருது, அதுவும் எல்இடி லைட்ஸோட தான் வருது. இந்த இடத்துல ஏன் ஸ்பெசிஃபிக்கான இந்த லைட்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லைட்ஸில் வந்து ஒரு எக்ஸப்ஷனான த்ரோவும் இன்டென்சிட்டியும் இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பூஸ்ட் ரெட் லேம்ப்ஸ்ன்ற ஒரு ஃபீச்சர் வந்து மஹிந்திரா பண்ணியிருக்காங்க. 80 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 செட் ஆஃப் பல்ப்ஸ் வந்து அங்கே அந்த எல்இடி பல்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி ஒரு 500 to 600 மீட்டர்ஸ்க்கு அகேடாக உங்களுக்கு வந்து அந்த வியூவை வந்து காமிக்கும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லைட்டு. அதுவும் இது ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா ஹை பீமில் மட்டும் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் மேனுவலாக வந்து ஹை பீம் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட்டிங்கை வந்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் 80 கிலோமீட்டர்ஸ் கீழே ட்ராப் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பராக கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு நைட் டிரைவிங் பண்ணும்போது கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சூப்பரான ஒரு விசிபிலிட்டி கொடுக்கும். பட் இட் இஸ் அட்வைசபிள். சும்மா வந்து ஹை பீம் போட்டு ஓட்டாதீங்க, தேவைன்ற மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச டைமில் ஆஃப் பண்ணி ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி, ஆப்போசிட்டில் வர டிரைவர்ஸையும் பிளைண்ட் பண்ணாமல் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லுவேன். இந்த லைட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஹை பீம் போட்டு ஓட்டிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த லைட்ஸ் பவர்ஃபுல் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காரில் இந்த ஃபாக் லேம்ப்ஸில் வந்து கார்னரிங் ஃபங்க்ஷன்ற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லெஃப்ட் ரைட் நீங்கள் வந்து ஒரு சின்ன தெருவுக்குள்ளே திரும்பும் போதோ இல்லை வந்து ஒரு கர்வில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைவேஸில் ஒரு நல்ல கர்வை வந்து டேக்கிள் பண்ணும்போதோ உங்களுக்கு ரைட்டில் நீங்கள் பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரைட் சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த கார்னரிங் லேம்ப்ஸை வந்து உங்களுக்கு ஒரு விஷன் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி லெஃப்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் அந்த ஒரு பூஸ்ட் பண்ணி ஒரு விஷனை நமக்கு கொடுக்கும். ஒரு சின்ன சின்ன தெருக்குள்ளே திரும்புறீங்க, உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல, லைட்டு கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்டேரிங் இன்புட் திரும்பினோடனே ஒரு சின்ன எலிமினேஷன் கிடைக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கிளியராக என்ன இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆல் த மோர் பெட்டராகுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ப்ரோஸ் எல்லாம் வந்து பேசி முடிச்சிட்டோம், கான்ஸ்க்கு வந்து போகலாம். இந்த கான்ஸில் நான் ஃபஸ்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே இந்த 700 வந்து காமனாக வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயந்தான். இதில் என்னென்னா, இந்த செகண்ட் ரோ சீட்டில் வந்து அந்த ஸ்லைடர் ஆப்ஷன் வந்து மஹிந்திரா மிஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா 500வும் மிஸ் பண்ணாங்க. அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஒரு பாயிண்ட்டில் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சும் அதை மிஸ் பண்ணது ஒரு கிளாரிங்கான ஒமிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் தேர்ட் ரோ ஸ்பேஸுன்றது பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கும். அப்ரைட்டான ஒரு சீட்டிங் பொசிஷன், நீ சப்லேயும் நீங்கள் உட்கார்ற மாதிரி இருக்கும். அண்டர் தை சப்போர்ட்லாம் பெருசாக இருக்காது. அந்த ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு தேர்ட் ரோக்கு வந்து இந்த கொஞ்சம் செகண்ட் ரோ வந்து ஸ்லைட் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து தள்ள முடியும்னா தேர்ட் ரோவில் இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு கேரி பீப்புள் அப்படின்னா அவங்களுக்கும் அங்கே ஒரு சின்ன ஒரு லெக் ஸ்பேஸை நம்ம வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இதில் வந்து இந்த கார் வந்து ஒரு டாலாக இருக்கிறதுனால வந்து லெஃப்ட் சைடில் மட்டும்தான் என்ட்ரி பாயிண்ட்டும் தேர்ட் ரோக்கு இருக்கிறதுனால அந்த இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஷன்ற வர அப்போ அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன்.
இப்போது அடுத்த கான் நான் என்னென்னு சொல்லணும்னு நினைப்பேன்னா இந்த பூட் ஸ்பேஸ் தான். ஆப்வியஸ்லி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இனோவா அளவு லென்த் இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு இனோவா இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த் தான். பட் அந்த அளவுக்கு பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து ஆல் 3 rows அப்படின்ற அளவுக்குள்ள இருக்காது இந்த வண்டியில். இந்த வண்டியில் 3 rows-ம் ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப லிமிட்டடான பூட் ஸ்பேஸ் தான் இருக்கும். மேபி ஒரு 2-3 பேக் வந்து வைக்கலாம், ப்ராபப்ளி டஃபில் பேக்ஸ் ஆர் இந்த ஷோல்டர் பேக்ஸ் மாதிரி வைக்கலாமே தவிர்த்து மிச்சப்படி நீங்கள் வந்து ஒரு சூட் கேஸோ ஒரு ஃபுல் ஆன் கேரி ஆன் கேஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அங்கே ஃபிட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு லிமிட்டடான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். ஒரு ஜென்ரேஷன் மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் டுகெதர் ஒரு வண்டியை வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்றப்போ ஐ ஃபீல் லைக் மஹிந்திரா குட் ஹவ் இன்க்ரீஸ்ட் த பூட் ஸ்பேஸ் a little better. கொஞ்சம் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அகெயின் இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு தெரியும். பட் இது தெரிஞ்சு தான் நான் வண்டி வாங்கினேன். பட் இந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் when I do carry 7 people அந்த ஒரு இடத்துல பேக் வைக்க முடியல அப்படின்னு எனக்கு ஒரு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு கான் நான் என்னென்னு சொல்லணும்னு நினைப்பேன்னா லேக் ஆஃப் அடிக்கேட் சார்ஜிங் போர்ட்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 டைப் ஏ போர்ட்ஸ் வந்தது. உங்களுக்கு செகண்ட் ரோவில் ஒரே ஒரு டைப் சி போர்ட்டும் தேர்ட் ரோவில் வந்து 12 volt சாக்கெட்டும் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மஹிந்திரா மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டைப் சி போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா டைப் சி போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு நல்ல டைப் சி போர்ட் கொடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த 2 டைப் ஏ போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும், இன்னொன்று வந்து பத்தட்டிக்லி ஸ்லோ சார்ஜிங் தான் சொல்லுவேன். அண்ட் தென் ஆல்சோ திஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்குலாம் யூஸ்ஃபுல் கிடையாது. இது வந்து ஃபோனை ஹீட் தான் பண்ணுமே தவிர்த்து நல்ல சார்ஜெல்லாம் வந்து பண்ணாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் என்னென்னா இந்த ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து மஹிந்திரா இதில் மிஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போது 500 வந்து பார்த்தோன்னா ரியரில் வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பார்க்கிங் சென்சார்ஸ் தான் ரியர்லேயும். இது வந்து காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கு வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணக்கூடாது. அதுவும் திஸ் இஸ் 30 lakh ப்ளஸ் காரு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்கலாம். ஐ ஃபீல் லைக் அட்லீஸ்ட் 2 sensors would have done the job. பட் திஸ் இஸ் அ காஸ்ட்லி மிஸ் ஃப்ரம் மஹிந்திரான்னு தான் நான் சொல்லுவேன். ஃபோர்த்துக்கான நான் என்னென்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஏ பில்லர் விசிபிலிட்டி தான். இந்த ஏ பில்லர் விசிபிலிட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வந்து சைடை வந்து ரோட் வியூ வந்து ஈஸியாக வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடும். ஸ்பெசிஃபிக்லி இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரைவ் இன் ஹில்ஸ் ஆர் கார்னர்ஸ்லாம் நல்லா அண்டர்டேக் பண்ணுறீங்கன்னா யூ குட் பாசிபிளி மிஸ் பைக்கர்ஸ். ஒரு பைக்கில் ஏதோ ஒரு ரைட் சைட்லேருந்து வராங்க, இல்லை ஆட்டோ ஏதோ ஒரு வருது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு அது வந்து இது வியூவை எக்ஸ்பெக்ட் பண்ணிடுது. நானும் வந்து இந்த மாதிரி பர்சனலாக வந்து சிச்சுவேஷன்ஸில் இருந்திருக்கேன். நானே வந்து பைக்கர்ஸ் அண்ட் ஆட்டோவில் வரவங்களெல்லாம் வந்து ஒரு கார்னர்ஸில் மிஸ் பண்ணி ஐ குட் ஹவ் ஹிட் தம். பட் தேங்க்ஃபுல்லி நான் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் திஸ் இஸ் சம்திங் டு கீப் நோட் ஆஃப். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக டிரைவிங் எபிலிட்டியை வந்து ஒரு நெகட்டிவாக வந்து அஃபெக்ட் பண்ணிவிடும். இந்த வீடியோவில் கடைசியாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற கான் வந்து இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர் தான். இட்ஸ் இஸ் எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு காமனான ஒரு கானாக தான் எல்லாருமே சொல்லுவாங்க. கமான் மஹிந்திரா, 30 lakhs ஒரு காருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடத்துல நீங்கள் ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர் கொடுக்காம ஒரு மேனுவல் டிமிங், அதுவும் சீப் லுக்கிங் மேனுவல் டிமிங் ரியர் வியூ மிரர் கொடுத்ததுன்றது வந்து அன்அக்செப்டபிள் ஃபேக்ட்டு. அதுவும் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து லக்ஸரியாக மக்கள்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணிவிட்டு இந்த ஒரு இடத்துல மேனுவல் டிமிங் இன்சைட் ரியர் வியூ மிரர் கொடுக்குறதுன்றது வந்து பத்தட்டிக் காஸ்ட் கட்டிங் மெஷர்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இதில் வந்து ஸ்பேர் வீலுன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்பேஸ் சேவர் அண்ட் இட்ஸ் நாட் அன் ஆக்சுவல் அலாய், ஸ்டீல் வீல் தான். பட் அந்த ஒரு பாயிண்ட்லேயும் ஐ பிலீவ் இட்ஸ் 16 inch தான். மேபி வந்து அலாய் வீல் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் அட்லீஸ்ட் ஒரு 17 inch கொடுத்துருக்கலாம். ஐ திங்க் 16 inch கொடுத்ததுங்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ ரியலி சீப் காஸ்ட் கட்டிங் மெஷர் தான். இந்த ஒரு 2 விஷயத்தை கண்டிப்பாக மஹிந்திரா பெட்டராக பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். ஈவன் இஃப் தே குட் ஹவ் சார்ஜ்டு லிட்டில் பிட் மோர் இட் வுட் ஹவ் பீன் பெட்டர். பட் அது பண்ணாமல் இந்த ப்ரைஸிங்காக வந்து இந்த காஸ்ட் கட்டிங் மெஷர் பண்ணணும்னு சொன்னது இந்த 2 விஷயத்தில் பண்ணது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அக்செப்டபிள். கான்ஸ் எல்லாம் நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்போ பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து நியூட்ரல் பாயிண்ட்ஸ். இந்த நியூட்ரல் பாயிண்ட்ஸ்ன்னு என்னதுன்னா இதை நான் விஷயங்களில் வந்து பாசிட்டிவாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன், நெகட்டிவாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னதான் நல்லா வந்து மஹிந்திரா இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாலும் இதை இன்னுமே நல்லா பண்ணியிருந்தா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுற விஷயங்கள் தான் இந்த ஒரு பாயிண்ட்டில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நியூட்ரல் பாயிண்ட்டில் நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் தட் நாய்ஸ். ஆப்வியஸ்லி யூ வுட் ஹவ் ஹர்ட் இந்த XUV700 வந்து சஸ்பென்ஷன் நாய்ஸ் இஷ்யூன்றதே ஆல்டுகெதர் தனியாக ஒன்று இருந்துச்சு. பட் என் வண்டியில் லக்கிலி அந்த இஷ்யூ இல்லை. அண்ட் ஐ ஆல்சோ திங்க் தட் மஹிந்திரா அந்த இஷ்யூவை வந்து நிறையா புதுசாக வந்து லேட்டராக டெலிவரி பண்ண கார்ஸ்க்கெலாம் அதை சால்வ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் வண்டியில் அந்த இஷ்யூ எனக்கு வந்ததில்லை. பட் இந்த சஸ்பென்ஷன் தட் நாய்ஸுங்கிற ஒரு
எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு கண்டிப்பாக என்னோடய ட்ரைவபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இது என்னென்னா கம்ப்ளீட்டாக ஒரு நீங்கள் மியூசிக்லாம் எதுவுமே ப்ளே பண்ணல, இந்த மாதிரி ஒரு குவைட்டான க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா சடனாக ஒரு பேட் பேட்சஸ் ஆஃப் ரோடு வந்தது, இல்லை ஒரு பெட்ரோல் பேட்ரஸ் வந்து ரோட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக டக்குன்னு வண்டி அந்த சஸ்பென்ஷன் கிராஷ் ஆகும்போது அந்த தட் நாய்ஸ் வந்து உள்ளே வரும். அதுவும் எஸ்பெஷலி இந்த கேபின் நல்லா இன்சுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த தட் நாய்ஸ் உள்ளே வரும்போது இந்த தட் நாய்ஸ் வந்து உள்ளே கேட்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அட் டைம்ஸ் இட் கேன் கெட் அனாயிங். பட் டீல் பிரேக்கிங்காக இல்லை வந்து ட்ரைவே வந்து ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக கொண்டு போகணுன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஐ ஃபீல் லைக் மஹிந்திரா குட் ஹவ் டன் பெட்டர் ஹியர். இந்த செகண்ட் நியூட்ரல் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இந்த 360 கேமரா தான். இந்த 360 கேமரா வந்து இவ்வளோ பெரிய வண்டிக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது, அதை நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். வித் பார்க்கிங் சென்சாரும் இதில் வந்து நல்லாவே வந்து நமக்கு பார்க்கிங் பண்ணும்போது இல்லை ஒரு டைட்டான ஸ்பேசஸ்குள்ளே க்ரால் பண்ணி போகும்போதோ அந்த ஒரு இடத்துல இல்லை நமக்கு ஃப்ரண்ட்டில் விசிபிலிட்டி இல்லைனாலும் டக்குன்னு இந்த 360 கேமரா ஆன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். பட் there is a noticeable frame rate lag. இந்த ஃப்ரேம் ரேட் lag வந்து டிஸ்பிளேல தெரியறது அப்படிங்கிறனால ஒரு காரோ இல்லை வந்து சைடில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா யூ கேன் ஈஸிலி மிஸ் இட். பிகாஸ் இதில் வந்து ஒரு ஸ்லோவான ஃப்ரேம் ரேட் lag இருக்கிறது அப்படிங்கிறனால அது டிலேவில் வந்து நம்மளால் கண்டிப்பாக அது மிஸ் பண்ண முடியும். இதை வந்து கண்டிப்பாக மஹிந்திரா இந்த வண்டியில் பெட்டர் பண்ணியிருக்கலாம். இதில் நான் தேர்டாக பேசணும்னு நினைக்கிற ஒரு நியூட்ரல் பாயிண்ட் என்னென்னா நாச்சியான ஒரு கியர் ஷிஃப்ட் மேனுவல் கியர் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு டார்க் கன்வெர்ட்டர் பாக்ஸ், அதுவும் 6 ஸ்பீடு ஏசின் சோர்ஸ்டு வேறு, நல்லாவே அது வந்து பண்ணியிருந்தாங்க. நான் டெஸ்ட் ட்ரைவ்லையும் அது பார்த்தேன், நல்லாவே அதில் கேலிபிரேட் ஆயிருந்தது. பட் ஹியர் வந்து இந்த மேனுவல் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ்ன்ற இட்ஸ் நாட் அ ஸ்லிக் ஷிஃப்டிங் யூனிட். இது வந்து நீங்கள் கொரியன்ஸ் லெவல் ஆஃப் ஸ்மூத்னஸ்லாம் நீங்கள் இதில் எதிரே பார்க்க முடியாது. இட் டஸ் த ஜாப் வெல். பட் அகெயின் இதை வந்து கண்டிப்பாக இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். இதையும் வந்து மஹிந்திரா வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அகெயின் நான் சொல்கிற மாதிரி இது வந்து டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸஸே வந்து பேட் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. பட் இது நல்லா பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி தட் இஸ் அ லைட் கிளச் அப்படின்றப்போ லைட் ஃபார் அ டீசல் கார், ஃபார் அ பிக் கார் லைக் திஸ் ஒரு லைட்டான கிளச் ஃபீலும் இருக்குது. அந்த ஒரு கிளச் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ஸ்டிக் ஷிஃப்டிங் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாகவே நல்லா இருந்திருக்கும். அதை வந்து நல்லா பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் மஹிந்திரா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதில் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் நியூட்ரல் பாயிண்ட்டாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி தான். இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொரியன்ஸ் லெவல் ஆஃப் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் மஹிந்திரா ஹஸ் டன் அ ரியலி குட் ஜாப்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு உங்களுக்கு அப்சல்யூட்லி கன்சிஸ்டண்ட்டான பேனல் கேப்ஸ், ஷட் லைன்ஸ் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கெலாம் வந்து கொரியன்ஸாக தான் வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ஹுண்டாய் அண்ட் கியா வந்து எக்ஸப்ஷனலான ஜாப் அதில் அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவங்கக்கிட்டேருந்து நம்ம இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ்லாம் நிறையா கற்றுக்கணும். பட் கம்பேர்ட் வித் டாட்டா ஐ ஃபீல் லைக் நான் டாட்டா கார்ஸ் வந்து நான் டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்லி ஏரியர் அண்ட் சஃபாரி இந்த கார் வாங்கணும்னு நான் நினைக்கிறப்போ கன்சிடரேஷனில் இருந்தது. அதில் நான் அந்த பேனல் கேப்ஸ் அண்ட் ஷட் லைன்ஸ் பார்க்கும்போது இங்கே எவ்வளவோ அது பெட்டராக இருந்தது. அண்ட் ஆல்சோ அது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட நான் சொல்லுவேன். சாஃப்ட்வேர் வந்து இங்கே மஹிந்திரா வந்து ரொம்ப நாள் இது ஒர்க் பண்ணி ஆல்மோஸ்ட் இட் இஸ் 3 years into its லைஃப் சைக்கிள்ன்றனால நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. சோஃபார் வந்து எனக்கு எந்த கிளிச்சஸும் கிடையாது, எந்த ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இஷ்யூஸோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்தது கிடையாது. அந்த ஒரு பாயிண்டில் வந்து இந்த காரை வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் அகெயின் இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து நல்லாவே இன்னும் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்ஸஸ்லாம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பேனல் கேப்ஸ் சின்னதாக வந்து இன்டீரியர்ஸ்லேயோ இல்லை வந்து எக்ஸ்டீரியர்ஸ்லேயோ லைட்டாக வந்து இருந்திருக்கு. பட் நத்திங் டீல் பிரேக்கிங். பட் அகெயின் நான் சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய காரில் வந்து அது நல்லாவே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது மிஸ் பண்ணியிருக்காங்க. Now that I have addressed இந்த கான்ஸ், ப்ரோஸ் அந்த நியூட்ரல் பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன்றதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ்டு சோஃபார். எனக்கு வந்து தேங்க்ஃபுல்லி என்னோடய வண்டியில் ஒரே ஒரு இஷ்யூ தான் நான் இதுவரையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அதுக்கு மேலே நான் எந்த இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அது என்னென்னா ஒரு பாயிண்டில் வண்டி வாங்கின புதுசில் வந்து ஹைவே ட்ரைவ்ஸ், நைட் ட்ரைவ்ஸில் ஒரு 250 kilometers கன்சிஸ்டண்ட்டாக ட்ரைவ் பண்ணக்கப்புறம் ஒரு சின்ன பேட்ரி இண்டிகேஷன் வந்து கண்டினியூஸாக வந்து ஷோ பண்ணிகிட்டே இருந்தது. வண்டி ரன்னிங்கில் இருந்ததுக்கப்புறமும் ஒரு சர்டன் பாயிண்ட் ஒரு 30 minutes 40 minutes வண்டியை ஆஃப் பண்ணி வச்சிருந்ததுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு திரும்பவும் வந்துருச்சு. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு டைமில் எங்கே ஆச்சுன்னா டுவர்ட்ஸ் மாதிரி போயிட்டுருக்கும்போது பெரம்பலூர் கிட்ட வந்து எனக்கு ஒரு மிடில் ஆஃப் த டோல் கிட்ட வந்து எனக்கு இந்த இஷ்யூ வந்துச்சு. ஐ தாட் சம்திங் அண்ட் ஹேப்பன் வித் வெஹிக்கிள். அண்ட் நான் வந்து இந்த மஹிந்திரா ரோட் சைட் அசிஸ்டன்ஸில் பேசினேன். அவங்க வந்து அந்த ஒரு டைமில் நைட்டு 11:30 மணிக்கு எனக்கு திருச்சி பக்கத்துலேருந்து ஒரு மெக்கானிக்கை வந்து வர வச்சு டெஸ்ட் பண்ணி கொடுத்து இது எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்ற அந்த ஒரு இஷ்யூ வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அந்த இஷ்யூ எனக்கு வந்து மறுபடியும் ஒரு 2 to 3 times எனக்கு வந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை நல்லாவே வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பண்ணி அதை ஈஸியாக வந்து
கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த இஷ்யூஸ் வந்ததே கிடையாது. தட் இஸ் த ஒன்லி இஷ்யூ தட் ஐ ஃபேஸ் ஸோ ஃபார். அதர் தென் தட் எனக்கு எந்த இஷ்யூமே வண்டியில் வந்ததே கிடையாது. ஸோ இட் ஹஸ் பீன் அ ட்ரபிள் ஃப்ரீ ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நோ இதுக்கப்புறம் வந்து இந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து சொல்லணும். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து சர்வீஸ்லாம் வந்து ஒரு மாருதியோ இல்லை டொயோட்டாவோ இல்லை வந்து ஈவன் இன்ஃபேக்ட் ஹுண்டாய் அளவுக்கோ கூட நீங்கள் இதில் மஹிந்திராவில் வந்து முன்னாடியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் தேவ் டன் அ ரியலி குட் ஜாப் நவ். தேவ் கம் அ லாங் வே. இப்போ இருக்கிற சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியலி குட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என் காரில் வந்து நல்லாவே ஒரு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். பீட் நான் வந்து அந்த சொன்ன மாதிரி இந்த இஷ்யூஸில் வந்து இந்த பேட்டரி இண்டிகேட்டர் வரும்போதும் ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து நைட்டு அத்தனை மணிக்கும் எனக்கு வந்து ஒரு மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இஷ்யூஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டில் நல்ல ஒரு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு மஹிந்திரா வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஜென்ரல் சர்வீசஸ் ஆல்சோ, இந்த ஜென்ரல் சர்வீஸஸுமே எனக்கு நல்லாவே இருந்திருக்கு. நான் வந்து கார் எடுத்தது சுலைகா மஹிந்திராவில் சென்னையில். பட் ஐ எம் டூயிங் மை சர்வீஸ் வித் MM மோட்டர்ஸ் ஐயப்பன் தாங்கலில் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே இருக்கிற டீம் வந்து எனக்கு எக்ஸப்ஷனலான ஒரு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது நல்லாவே தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் காஸ்ட்டும் நாமினலாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த மஹிந்திரா ஃபார் யூ ஆப்பில் வந்து இந்த சர்வீஸ் இன்டர்வல்ஸ்க்கு இவ்வளோ தான் காஸ்ட் இருக்குன்றது வந்து ஈஸியாக கொடுத்துரும். அந்த எஸ்டிமேட் காஸ்ட்டை தாண்டி உங்களுக்கு பெருசாக எந்த காஸ்ட்டும் வராது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்லுவேன். அண்ட் there is also 20,000 kilometer சர்வீஸ் இன்டர்வல் which is really good for a car this size. நீங்கள் 20,000 kilometers ஒன்ஸ் வந்து ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணாவே இருக்கும். இன்டர்வலில் இருக்க அந்த 10,000 kilometersல வர சின்ன சர்வீஸ் வந்து ரொம்ப நாமினல் காஸ்ட்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். நவ் ஃபைனலாக நான் மைலேஜ் என்னன்னு கண்டிப்பாக எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம் தான். மைலேஜ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மைலேஜ் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஓட்டுறோம், எந்த அளவுக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சிட்டியில் ஐ ஹவ் சம்டைம்ஸ் காட் அண்ட் 15 கூட எனக்கு வந்து சிட்டிஸில் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து டிராஃபிக்கே இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, கண்டினியூஸ்லி யூ ஆர் டூயிங் ஸ்டடி ஸ்பீட்ஸ் அப்படின்னா யூ கேன் கெட் அப் டு 15. பட் ஹைவேஸில் வந்து யூ கேன் ஸ்ட்ரெச் ஆஸ் ஃபார் as 17. க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 100 kilometersலேயே நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, எந்த ஒரு சடன் ஆக்சலரேஷன்ஸும் இல்லை, நான் வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 17 to 18 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த மைலேஜ் நானும் பர்சனலாக வந்து எனக்கு வந்திருக்கு. அதனால் நான் அதை கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். Now that I've addressed all the points, verdict நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, if you're going to use this car as a 5-seater predominantly அப்படின்னா it is a really good car in terms of space, drive train, gearbox combo, power, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். கம்ஃபர்ட் அதுவும் டாப் நாச்சாக இருக்கும். பட் நான் 7-seater தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் ரோ ஸ்பேஸு, இந்த ஸ்லைடர் சீட்ஸ் இல்லாததோ, தேர்ட் ரோ ஸ்பேஸ், பூட் ஸ்பேஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் உங்களோட ப்ரைமரி பாயிண்ட்டாக இருக்கும் ஒரு பையிங் டிசிஷனில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு கார்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா இனோவா ஹை கிராஸ்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், இனோவா கிறிஸ்டாலையும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். பட் 5-seater மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் கார். அண்ட் ஆல்சோ ஐ ரெக்கமெண்ட் திஸ் கார் பிகாஸ் ஓனர்ஷிப்பாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது சர்வீஸ் அண்ட் ரிலையபிலிட்டி எல்லாமே இப்போ நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் வந்து கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அகெயின் உங்களோட யூஸ் கேசஸ் சினாரியோ, நீங்கள் யூசேஜ் பேட்டர்ன்ஸு அதுக்கேற்ற மாதிரி ஒரு காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி வாங்குங்க. ஒரு யூடியூப்பில் நான் வந்து சொல்கிறேனோ, இல்லை வந்து ஒரு ஃபோரமில் படிக்கிறீங்களோ, இல்லை வந்து ஆன்லைன் ரிவ்யூ பண்ணி வாங்காதீங்க. எப்பயுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் எப்பயும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இது வந்து ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான். இதில் வந்து ஒரு வாங்கணும்னு நினைக்கிற பொட்டன்ஷியல் பையர்ஸ்க்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு ஓனராக நான் என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். With that being said, I think I'm done with the video. இந்த வீடியோவில் கடைசியாக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சனல் மெசேஜ் என்னென்னா, இந்த ட்ரிவன் பை ராகவன்ற சேனல் வந்து ஒரு இந்த அட்டெம்ப்ட் வந்து ஆட்டோமொபைல்ஸ்ன்ற ஒரு என்னோட பேஷனை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவில் போய் எல்லாருக்கும் போய் சேரணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் வந்து மக்களுக்கு பயன்படுறதா இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த சேனல்லே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து எல்லா பசங்களை மாதிரி எனக்கும் வந்து கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கு. ஆனால் அந்த கிரேஸ் வந்து எனக்கு இப்போவும் நான் அடல்ட் ஆகிட்டக்கப்புறமும் அந்த கிரேஸ் எனக்கு வந்து இன்னும் இறங்கலை. அந்த ஒரு பாயிண்டில் நான் இப்போ திரும்பி பார்த்து எனக்கு என்ன வேணும்னு நான் பண்ணணும்னு யோசிக்கிறேன்னு நினச்சேன்னா உண்மையிலே நான் வந்து கார்ஸ் ஓட்டணும், கார்ஸை பற்றி நான் நாலேஜ் இன்னும் கெயின் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். அந்த ஒரு பாயிண்டில் தான் நான் இந்த சேனல்லையே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால இதை நான் வந்து கண்டினியூஸாக வந்து கீப் அப் பண்ணி போயிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆஸ் லாங் as I can இந்த சேனலை வந்து நான் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் இருக்கலாம், என்ன இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வந்து
டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வித் ஆல் தட் பீயிங் செட், I hope to see you in another video. நன்றி, வணக்கம்.